ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் இன் ஆங்குலர். ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்ன, எப்படி வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை நம்ம ஆங்குலரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஒன் வே பைண்டிங் டெக்னிக் தான். ஸோ ஒன் வே பைண்டிங்னா என்ன அப்படின்னா, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் கண்ட்ரோலர்லேருந்து டெம்ப்ளேட்டுக்கு. ஸோ இதே தானே நம்ம இன்டர்போலேஷனில் பண்ணுறோம். அப்புறம் எதுக்கு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னீங்கன்னா, இன்டர்போலேஷன் வந்து மோஸ்ட்டாக வந்து டாம் எலமெண்ட்ஸில் இருக்க கண்டென்ட்டு அண்ட் கிரிட்டில் இருக்க கண்டென்ட்டுக்கு மோஸ்ட்டாக அந்த பிளேஸை தான் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற டாம் எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கண்ட்ரோல்லேருந்து டெம்ப்ளேட்டுக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங் ஆங்குலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆங்குலரில் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு தான். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் தான் ஆங்குலருக்கு தெரியும், ஓகே இது ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ண போகிறாங்க இந்த எலமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து அட்ரிபியூட்னா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்ன, இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். நம்ம இப்போ அட்ரிபியூட்னா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து அட்ரிபியூட் வித் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்துப்போம். அட்ரிபியூட்னா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட பர்பஸும் எப்போ எங்கே யூஸ் பண்ணுன்றது நம்மளுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் எஸ்ஆர்சி இமேஜ் யூஆர்எல்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஸ்ஆர்சி அப்படின்னா என்னென்னா அட்ரிபியூட் ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ அது எந்த ஒரு அட்ரிபியூட்டுக்கு ரைட் சைடில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணி அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்தீங்கன்னா அதே வந்து அப்பயும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்குமே தவிர அதுக்கு அது ப்ராப்பர்ட்டின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் டாம் எலமெண்ட்டில் நம்ம அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து அது ஸ்ட்ரிங் லிட்ரலாக தான் வந்து எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ வந்து அட்ரிபியூட் வந்து மோஸ்ட்டாக HTML தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அது வந்து ஒன்ஸ் வந்து ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான், ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். டைனமிக் வேல்யூஸ் நம்ம அதில் கொடுக்க முடியாது. ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேக்கெட் போட்டிருப்பேன் அதே அட்ரிபியூட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் நான் அப்படி கொடுக்கும்போது ஆங்குலர் என்ன பண்ணுன்னா அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறத எவால்வேட் பண்ணும். ஓகே இது வந்து டைனமிக் எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்கக்கூடியது அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டைனமிக் டேட்டாஸ் வந்து இங்கே எவால்வேட் ஆகும். ஸோ வந்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அதை எவால்வேட் பண்ணி அந்த வேல்யூவை தான் இங்கே கொடுக்கும். புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்ரிபியூட்னா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்ன. ஸோ ஏன் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கொயர் பேக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் வியூ தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து போயிட்டு இப்போ இந்த இமேஜில் போய் டிசேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டிசேபிள் வந்து ஆகாது. ஏன்னா டிசேபிளுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது வந்து டிஃபால்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ அதில் எப்போவுமே அது என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ட்ரூ ஆகவே ஆகாது. அதே இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் இந்த பக்கம் இருக்கிறது அதுக்கு ஒரு வேல்யூனே அதுக்கு தெரிஞ்சு அது என்ன பண்ணும், ஆங்குலர் எவால்வேட் பண்ணி டிசேபிள் நீ போய் ட்ரூ ஒன்று நீ ட்ரூ அப்படின்றத அது சொல்லும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங், இதுதான் இமேஜ், இதுதான் வந்து அட்ரிபியூட். ஸோ இது ரெண்டோட ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கோடில் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எங்கெங்கே இது தேவைப்படுன்றது உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷனை இதை டெவலப் பண்ணி பார்ப்போம். சரி, நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை வந்து அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஒரு H1 டேக் போட்டுக்கிறேன், அதில் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன் லைக் ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னு சொல்லிட்டு நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இமேஜ் போடலாம். ஸோ நான் ஒரு இமேஜ் டேக் போடுறேன், இமேஜ் எலமெண்ட். ஸோ இந்த இமேஜ் எலமெண்ட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் டேக்கில் நான் வந்து சோர்ஸ் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் கொடுக்குறேன். இந்த அட்ரிபியூட்குள்ளே நான் இந்த இமேஜுக்கு வந்து ஒரு பாத் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி அசெட்ஸ்ன்றதுக்குள்ளே ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ நான் அதே பாத் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அசெட்ஸ் and logo .png. ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரன் பண்ணோம்.
இப்போ இது என்னது வெறும் அட்ரிபியூட் ஆஃப் திஸ் எலமெண்ட். இந்த டாம் எலமெண்ட்டோட அட்ரிபியூட் தான் இது. இந்த எலமெண்ட்குள்ளே நம்ம பார்த்து வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அட்ரிபியூட்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ஸ்டாட்டிக்காக இருக்கும் அண்ட் அது ஸ்ட்ரிங் லிட்ரலாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து சோர்ஸோட அட்ரிபியூட்டோட வேலை என்ன அப்படின்னா அதுக்குள்ளே எப்போவுமே பார்த்து தான் இருக்கும். இருந்தால் காமிக்கும், இல்லாட்டி காமிக்காது. ஸோ இப்படி ஒரு பார்த்து இருக்கான்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கும். இப்போ நம்ம இதை வந்து ப்ரௌசரில் பார்ப்போம். பார்த்தோன்னே என்ன இருக்குது, ப்ராப்பர்ட்டி பைண்டிங், அந்த இமேஜ் நம்மளுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போடுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே க்ரியேட் பண்ணுவோம். என்னது, இமேஜ் URL அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணி அதில் வந்து இதே பார்த்த கொடுத்துட்றேன். ஓகே, நான் இதே பார்த்து கொடுத்துறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இமேஜ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இப்போ நம்ம இமேஜோட URL இருக்குது. இதை சேவ் பண்ணிப்போம். இப்போ இந்த இமேஜ் URL இருக்குல்லையே, இந்த இமேஜ் URL எடுத்து இங்கே சோர்ஸ்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் வராது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த அட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். அப்போ இது என்ன எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க வேல்யூவாக எடுத்துக்காது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இமேஜ் வராது. ஸோ இதுதான் அட்ரிபியூட். நம்ம இப்போ வந்து இதை வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்காக இப்போ நான் இதை மாற்றுறேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டின்னு வந்து ஆங்குலருக்கு இப்போ தெரியும். இப்போ ஆங்குலர் என்ன பண்ணும், இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து டைனமிக் அசஸ்மெண்ட்டுன்னு நினச்சி இந்த வேல்யூவை எவால்வேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க URL பார்த்து இதுக்கு கொடுக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் வந்திருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இன்புட்ன்னு இருக்கு. இப்போ இந்த இன்புட்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம், டைப் கொடுக்கலாம். என்ன டைப், நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப்பாகவே வச்சுக்கலாம். அண்ட் வேல்யூ கொடுக்கலாம். வேல்யூவில் வந்து நான் விஷ் வாஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இதை போய் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், விஷ் வாஷ்ன்னு இருக்கும். ஏன்னா எப்படி இருக்குது, எடிட்டபிளாக இருக்கா, எடிட்டபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன், யாரும் எடிட் பண்ணக்கூடாதுன்னு டிசேபிள் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டிசேபிள்டு இப்படி கொடுத்துட்டாலே என்ன ஆயிரும், உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும், நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் இல்லை, இது எனக்கு டிசேபிள் வந்து ஒரு சம் கண்டிஷனில் மட்டும்தான் இருக்கணும், இப்போ எனக்கு இது டிசேபிளாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வெறும் அட்ரிபியூட். இதுக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறது எல்லாமே என்னவா எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கும். அது ரைட் சைடில் கொடுக்குறது எல்லாமே ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகலை, ஃபால்ஸ் ஆகலை. ஏன் ஆகலை நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ரீசன்னால தான் ஃபால்ஸ் ஆகலை. சரி, ஃபால்ஸ் ஆகலை, அப்போ நான் வந்து இன்டர்போலேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இதில் இன்டர்போலேஷன் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் இருக்குது. இப்போ புரியுதா ஏன் இன்டர்போலேஷனும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு புரியுதா. இப்போது நான் இந்த இடத்துல வந்து அதே வந்து கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்குள்ளே என்ன கொடுக்குறேன், ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆயிரும், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சா. இப்போ நம்ம எடிட் பண்ண முடியுதா. ஸோ இதுதான் வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் யூஸிங் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா உங்களுக்கு என்னென்னு ஒரு கிளியர் விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து பார்ப்போம். அதோட லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே தான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.